ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அம்மா சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஷீரடி போயிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து வடக்குக்கு இதுக்கு முன்னாடி சூரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது வேறு விஷயம். அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியாக போனோம் எல்லாருமே. இப்போ அம்மா மட்டும் தனியாக வந்து வடக்குக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த 5 டேஸ் வந்து ஷீரடியில் கோவில் எப்படி இருக்குது? சாமியை எப்படி பார்த்தாங்க? ஃப்ரீயாக இருந்துச்சா? இல்லை நம்ம ஊர் கோயில் மாதிரி வந்து கூட்டமாக இருந்துச்சா? இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கு ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் வில்லாக் தான். ஸோ வந்து அவங்களால பேச முடியாது. எப்பயும் போல தான் மூச்சு வாங்குது. அதனால் வந்து போயிட்டு அந்த டயர்டில் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு செட் ஆகலை. சரி ஓகேங்க, நான் பேசல. நீங்கள் சொல்லுங்கம்மா. பார்த்தீங்கன்னா அகாராவோட எக் பாய்லர் அண்ட் போச்சர். இதில் நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேட் கொடுத்துருப்பாங்க. எக் போச் பண்ணுறதுக்கு ஒன்று, எக் பாயில் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெஷரிங் கப்புமே இதுலேயே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஈட்டிங் பிளேட். இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வாட்டரை எடுத்து மெஷரிங் கப்பில் இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த மெஷரிங் கப்புக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி இருக்கும். இதை வச்சு எக்ஸை எல்லாம் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்மளால 3 விதமாக பாயில் பண்ணிக்க முடியும். சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு சொல்லிட்டு. இங்கே கீழே பவர் பட்டன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் தான். ஸோ முட்டையெல்லாம் பாயில் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃபும் ஆகிடும். ஸோ எக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக பாயில் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அடுத்து நம்ம எக் போச் தான் பண்ண போகிறோம். இதுக்கு போச் டே வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். கீழே நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேலேருந்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளால வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராகவே பாயில் ஆகிடுச்சு. நம்ம எக் பாயில் அண்ட் போச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஈஸியாக தொடச்சு அண்ட் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இந்த அமேசிங்கான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நல்லாதாம்மா இருந்துச்சு. போகும்போது ட்ரெயினில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் உடம்பு முடியல தான், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது எப்படின்னாக்கா, இல்லை போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் அன்றைக்கி அமாவாசை இல்லையா, கோவிலுக்கு எங்கன்னா போகலான்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இல்லைம்மா கோவில்லாம் வேணாம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, சும்மா இல்லாமல் கேஸ் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸ்க்கு அந்த பக்கம் வாழை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸை நல்லா எட்டி 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 துடைச்சாங்க. கை பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு. தூக்கவே முடியல சுத்தமாக அன்றைக்கி ஈவினிங். நான் சொன்னேன், சரி ஓகே வலிக்குது வேணாம், நீங்களும் போய் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க, ஸோ வேணாமா, காசு போனால் போது, நீங்கள் நின்றுங்கன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இவங்க கேட்காம உடனே போயிட்டு டாக்டரை பார்த்து ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கின்னு ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி மதிய 10 தூங்கி ஓகே ஒரு கை பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அது என்னவோ எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே அந்த எங்கள் ஜெயாவதன சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கூப்பிட்டே தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அபிக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்தே அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. கூப்பிட்டே தான் இருக்கிறாங்க. வாங்க வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போகலான்னு சொல்லிட்டு பலவித சந்தர்ப்ப சூழ்நிலையில் போக முடியல. இந்த முறையும் ஃபஸ்ட்லேயே வந்து நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 4 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்து வேணான்னு கேன்சல் பண்ணிட்டேன். நடுவில் வந்து கொஞ்சம் உடம்பு சுச்சுவேஷன் சரியில்லாத போட்டல. மீண்டும் இன்னொரு முறை அவங்களே சொன்னாங்க, இன்னும் வரணும், இன்னும் 2 டிக்கெட் இருக்குது, கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க, வரீங்களா வரலன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி என்னவோ தெரியல, நம்மளுக்கு அடுத்த போகணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி கடைசி நேரத்தில் நான் புக் பண்ணி போனேன். என்ன பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு அந்த பஸ்ஸில் போனது கொஞ்சம் உடம்பு முடியாது போயிடுச்சு. இந்த கதையை கேளுங்க. என்னன்னா வந்து அந்த பெயின் கில்லர் போட்டுன்னு கிளம்பிட்டாங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலத்தில் இருந்து நான் நினச்சேன் சேலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷீரடி ட்ரெயின் இருக்கு போல, சேலத்துலேருந்து ஷீரடி போயிடுறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே தான் கதையே என்னன்னா, நம்ம ஊரில் ஜோலாப்பேட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷீரடிக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. ஆனால் சேலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேலத்துலேருந்து பூனே வரைக்கும் தான் வந்து ட்ரெயின். பூனேலேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் போனோம். சரின்னு சொல்லிட்டு நான் பஸ் ரோடு போட்டு பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர். பட் வந்து 6 மணி நேரம். சாரி இங்கிலீஷ் தமிழ் மாற்றி பேசுகிறேன். ஒரு 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வந்து காமிச்சது. 7 மணி நேரம் அப்பவே நினைச்சேன், என்னடா 200 கிலோமீட்டர் போயிட்டு 6 மணி நேரம் காட்டுதே, அப்போ ரோடோட கண்டிஷன் என்ன இருக்குன்னு அப்பவே டவுட் பட்டேன். அதாவது வந்து இப்போ போகும்போது கூட வந்து நாங்கள் பூனையில் கூட இறங்கல. பூனைக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஷனில் இறக்கி தான் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மேடு பள்ளம். அதுலேயும் நான் பஸ்ஸில் வர போய் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக தம்பி மேரேஜ் அப்போ பத்திரிக்கை எடுத்துன்னு போனது தான். கொஞ்சம் கால் ஏற முடியாது இறங்க முடியாதுன்றதுனால அதிகமாக போக மாட்டேன். 2 வீலரில் தான் போவேன் வருவேன், ஆட்டோவில் போவேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டி வாங்கினதுக்கப்புறம் வண்டியில் தான் எங்கன்னா போகிறோம் வரோம் ஆயிடுச்சு. எனக்கு பஸ்ஸில் போனேன் போல ஆகாது, வாமிட்டு வந்துடும். ஆமா எனக்குமே பஸ்ஸுக்கு எனக்கு இந்த பின் மண்டெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மிலுமிலுன்னு ஆயிடுச்சு. என்னன்னா அவங்க லேசர் ஆப்ரேஷன் பண்ணி வந்தாங்களா அரவிந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து வலிக்க ஆரம்பிச்சு உள்ள வந்து ஒரு மாதிரி மூளை ஆடுற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கண்ணெல்லாம் மிஸ்ன்னு ஆயிடுச்சு. இந்த ஷோல்டர்ல இருந்து மூட்டுல இருந்து வலி எடுத்துக்கிச்சு.
ஆனா நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பஸ்ல போனவங்க வந்து என்ன கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி உட்காந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லையா இருந்துச்சு. திரும்பி வரும்போதும் வந்து அதே இடத்துலயே உட்கார வச்சுட்டாங்க. ஆனா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிராவல் தான். அதுல பாவம் அந்த சிவான்ற தம்பி தான் எனக்கு அந்த சீட்ட விட்டு குடுத்துக்குது. எனக்கு அது கூட தெரியல. எனக்கு டிரைவர் சீட்டுக்கு முன்னாடிப்பா அந்த இது இருக்குதுல்ல ஸ்டேரிங், அது மேல உட்காந்துன்னு வந்துச்சு அந்த தம்பி. எனக்கு அப்பதான் தெரியும் பாவம் அதுக்குடைய சீட்டு தான் எனக்கு விட்டு குடுத்துருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி உட்காந்து வந்துச்சு. ஆனா நல்லா சாப்பாடு கீப்பாடுலாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாதும்மா. அறுசுவை இருந்து அப்படி சாப்பாடு. எனக்கு தான் உடம்பு செட் ஆவாத. கொஞ்சம் லூஸ் மோஷன் அப்படி இப்படின்னு ஏதேதோ போயிடுச்சு. ஆனா சாமிய போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். விளக்கு பூஜை கூட்டம்லாம் முடிச்சுட்டு. எப்படிமா இருந்துச்சு ஷீரடியில? கூட்டம் வந்து நம்ம திருப்பதி மாரியே தான் இருக்குது. ஏகப்பட்ட கூட்டம். ஆனா எனக்கு கொஞ்சம் கால் ப்ராப்ளம்ன்னு சொன்னோனே விட்டுட்டாங்க. என்னையும் உதனாம போயிட்டோம். போய் சாமிய கும்பிட்டுட்டு வெளிய வரதுக்கு வழி தெரியாது. 2 பேரும் தடமாடிக்கிட்டு நின்னுருந்தோம். அப்புறமா தெலுங்கு பேசுறவங்க ஒருத்தர் வந்தாங்க. அவங்க தெலுங்கு பேசவே அவங்ககிட்ட தெலுங்குல நான் தெலுங்கு எனக்கு தெரியல. நாங்க தெலுங்குக்காரன்றதுனால பேசினேன். உடனே நல்ல வேலை உங்களுக்குன்னா தெலுங்கு தெரியுதே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். என்னாத்துக்கு சொல்லி சுத்தி 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 போன இடத்துக்கே திரும்பி வர வெளியே வரதுக்கு வெளி தெரியல. அப்புறமா வந்த வெளியிலே போய் எல்லாம் நின்று இருந்தாங்க. பாரு வரல நம்ம வந்த வெளி அங்க இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்றா அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் உள்ள கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களை வெளியே விட்டாங்க. சாமி தரிசனம் ஆனா ஒரு முறை தாம்மா பார்த்தேன். ஆனா நல்லா பார்த்தேன். ஆனா எங்க ஜெயா வந்து 2, 3 டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ க்ரௌடு 2 பேரும் போயிருந்தாங்களா? 60 வயசு இருந்துச்சுல்ல அவங்களுக்கு. ஓ! நானும் கவிதாவும் மறுநாள் எடுத்துன்னு போனோம். ஆதார் கார்டுல வந்து ஓ! 60 வயசுல வேற வழியா? 60 வயசு உள்ளவங்களுக்கு அந்த ஆதார் கார்டு காமிச்சோன்னா, இல்ல இல்ல கால் வலின்னா கூட விடமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆதார் கார்டுல போய் இது மாத்துங்க முதல்ல ம். அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா நம்மளுக்கு 53 கூட விடமாட்டாங்க போல இருக்குது. 60 உங்களுக்கு வயசு 55 வயசு எங்க 53ங்க? 53 தான் 72 53 ஆமா 53. 53 இப்ப 54 வயசு வரப்போகுது அடுத்த மாசம். 53 வயசு. அதனால வந்து ஆதார் கார்டுல வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கூட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்க வந்துட்டு நானும் எங்க இன்னொரு மருமக கவிதான்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். பாவம் அது வந்து பார்க்கறதுக்கு வந்துச்சு. அவங்க விடமாட்டேன்னு சொல்லவே நாங்க வந்துட்டோம். சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து என்ன ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. மற்றவங்கலாம் வந்து சாமி மறுபடியும் அங்கே சுற்றுறது, அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அந்த திருவிழானா இப்படி ஃபெஸ்டிவல் போயெல்லாம் சுற்றுவாங்க ரோடில், அது மாதிரி வந்து எல்லோரும் ஜாலியாக சுற்றிட்டு அது மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் அம்மா வந்து ரூம்லேயே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா ட்ராவல் பண்ண டயர்ட் வந்து முடியல, அதனால ஃபுல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. என்னன்னா இந்த கதையை கேளுங்க. என்னது அபிக்கு பெரிய மருமக சின்ன மருமக 2 பேருக்கும் வளையல் செயின் அது இது எல்லாம் வாங்கிக்கிறாங்க. பேரம்பேத்திங்களுக்கு வந்து டாய்ஸு எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஆனால் 2 பசங்களும் ஒன்றுமே வாங்கலை. என்ன வாங்குறது ஆம்பல் பிள்ளைங்களுக்கு போய் என்னம்மா விற்கிதாங்க? நான் வாங்கிட்டு வரதுக்கு கயிறு தான் கட்டுறதுக்கு சாமி கயிறு வாங்கிட்டு வந்துக்கிறேன். வேற என்ன வாங்க முடியும் ஆம்பல் பசங்களுக்கு? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பொம்மைங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்ப சின்ன குழந்தைங்களா நீங்க பொம்மை வாங்கி தரதுக்கு சொல்லு. எனக்காக கூட எதுவும் வாங்கிக்கல நானு. இல்லை எப்போ வீடியோ தலைமே நான் மிட் நைட்டில் தான் எடுப்போம். தூக்கம் கண்ண சொருகுதுங்க. ஏன்னா காலையிலேருந்து சமாதானம் இருக்கு. இந்த புக்கு ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு. ஸ்டிக்கர் ஆர்டர், புக் ஆர்டர், அதுக்கப்புறமா கிளாத்திங் அவ்வளோவா இல்லை, 1, 2 தான் போகுது. ஏன்னா வீடியோ போடுறதே இல்லை. கிளாத்திங் அதுக்கப்புறமா இருக்குதுமா. கஸ்டமைஸ்டு ஒர்க்குன்றதுனால அப்படியே கண்ணெல்லாம் இருந்துட்டு போகுது டைம். சாரீஸும் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அதுவும் போட்டிருக்கிறோம் வீடியோ. நிறைய பேர் வேற அதெல்லாம் இது சீரடி விழாக்கு நீங்க எங்க ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க உட்காந்து உங்க ப்ராடக்ட்லாம். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வரும்போது வந்து அம்மாவுக்கு வந்து வேற ட்ரெயினா புக் பண்ணிட்டேன். இது என்ன கதைனா, வரும்போது வந்து அவங்க வர ட்ரெயின் அதே தான், சேலம் தான். அவங்க அதே மாதிரி தான் ஷீரடியிலேருந்து பூனே வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா பூனேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இல்லைம்மா உங்களுக்கு ட்ரெயின் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல ட்ரெயின் பார்த்தேன். பார்க்கும்போது என்னென்னா நமக்கு ஷீரடியிலேருந்து டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது, ஆனால் அது வந்து போயிடுச்சு, அன்றைக்கி வந்து போயிடுச்சு, அதனால் பிடிக்க முடியாது. அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் பூனே தான் பஸ்ட்டு வர போகிறீங்க, சரி பூனே வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட் படி அன்றைக்கி நைட்டு 1:55க்கு இவங்க ட்ரெயின், ஆனால் அதுக்கு முன்னாடியே 11:45க்கு நான் ஒரு ட்ரெயின் பார்த்துட்டேன். சரி அந்த ட்ரெயினில் டிக்கெட் இருந்துச்சு, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அந்த டிக்கெட் இருந்துச்சு, அதில் நான் டிக்கெட் போட்டுடுறோமா நீங்கள் வந்துடுங்க. ஆனால் என்னென்னா ஒரே பையன் எல்லாருக்குமே தனியாக வராங்கல்ல, கால் ப்ராப்ளம் வேறு, தனியாக வர்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா சொன்னாங்க பரவாயில்லடா நான் ஸ்லீப்பர் தானே ஏறி படுத்துட்டேன் அவ்வளோதான், ஒரே ஸ்டாப். அதாச்சும் பூனே ஏறினாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஜோலாப்பேட் தான், ஜோலாப்பேட்டு நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி புக் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் வந்து அப்பா அம்மா அபி எல்லாருமே வந்து எதுக்கோ புக் பண்ண, தனியாக வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு எதுக்காகனா மதுரையிலேருந்து வரும்போது ஒரு டைம் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. நிம்மியும் அம்மா வந்து கண் செக்கப் போயிட்டு வரும்போது வந்து இவங்களுக்கு லோ பிபி ஒரு மாதிரி ஆகி மயக்க போட்டு விழுந்து என்னென்னோ ஹைட் இருக்கு. அப்போன்னா தமிழ் ஆளுங்க தானே எல்லாம் பார்த்துப்பாங்க. பட் இதுங்க வந்து வடக்குலேருந்து வர்றதுனால ஹிந்திக்காரங்க இருப்பாங்க. இல்லை எல்லாம் நினைச்சது அந்த மாதிரி ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லாங்குவேஜும் புரியாது ஒன்றும் புரியாது, என்ன பண்ணுறது தனியாக ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு பயம். இன்னொரு பயம் என்ன, ட்ரெயின் போகும்போது வந்து இவங்க யூரின் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் டொக்க 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 டொக்கன்னு ஆடும். அதனால் இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு grip இருக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அந்த அப்படியெல்லாம் மாதிரி வந்து போகல. ஒரு சில பயம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் டிக்கெட் புக் பண்ணி விட்டு அம்மா வந்து நீங்கள் ஏறி படுத்துருங்கம்மா, இறங்காதீங்க, ஒரே டிக்கெட்டில் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னாச்சுன்னா, அவங்க வந்து 1:55க்கு ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி, அதுக்கு அடுத்த நாள் காலையில 3:25க்கு வந்து சேலம் வராங்க. சேலம் அதுக்கப்புறம் 6 சேலத்துல இருந்து அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் இருக்கு. ஆனா, நான் புக் பண்ண ட்ரெயின் எப்படின்னா, இவங்களுக்கு வந்து 11:45க்கு ட்ரெயினு. நைட்டு 11:45க்கு ட்ரெயினு. மறுபடியும் அடுத்த நாள் ஈவினிங் 7 மணிக்கு 6:50க்கு ஜோலார்பேட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் டிராவல் தான் அம்மாவுக்கு ஆனது. ஆனா, அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 27 ஹவர்ஸ் டிராவலு. அதுலயும் அந்த ட்ரெயின் வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் லேட்டா போயிருக்கு. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 28 1/2 மணி நேரம் டிராவல் ஆயிருக்கு அந்த ட்ரெயின். அதில் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடம்பு நல்ல வேளை டிக்கெட் ஏத்துனாங்க. புக் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அழகா பூனேல ஏறி படுத்தாங்க. அதுவும் அம்மாவுக்கு வந்து மிடில் கூட கிடைக்கல, அப்பர் கிடைச்சிருச்சு. ஐயோ அது வேற எனக்கு பயத்துக்குச்சு, எப்படிடா போய் ஐயோ கேட்பாங்கன்னு அண்ணன் வந்து சொல்லிட்டு. வண்டி கிளம்பிடுச்சு. கிளம்பினோன்னா அங்க 2 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு அந்த பக்கமாவே என்னுடைய பேக் எல்லாம் வச்சுட்டு அண்ணன் இறங்கிட்டாரு. அப்புறமா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பையன் நான் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து என்னுடைய S5க்கு எடுத்துன்னு வந்து அந்த பேக்கை கொடுத்துட்டு போயிட்டு அப்படி அப்புறமா அங்க ஒரு பாப்பா வந்து சேலத்துக்கு போற பாப்பா இருந்துச்சு. அவங்களுடைய மிடில் சீட் அந்த குழந்தை அந்த பாப்பா அது. அவங்க நீங்க வேணா மிடில்ல படுத்துக்கங்க. மிடில் வந்து சைட் லோயரா ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எப்படின்னா சைட் லோயர் எனக்கு கொடுத்துட்டு மிடில்ல போய் அவர் படுத்துனாரு. கொஞ்சம் மேல ஏற முடியாது. சைட் லோயரில் படுத்துட்டு ஜாலியாக வந்துட்டாங்க. பூனேலேருந்து ஜோலார்பேட்டைக்கு உக்காந்து சைட்ல வந்துட்டாங்க. படுத்துன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே போய் பேக்லாம் எடுத்துட்டு கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன ஒண்ணு அதுக்கப்புறம் ட்ரெயின்ல எல்லாம் சாப்பிட முடியல பயந்துக்குன்னு. லூஸ் மோஷன் வர ஆச்சா உடம்பு முடியாது போயிடுச்சா சாப்பிட முடியல. சும்மா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 2 டீ வாங்கி குடிச்சிட்டு வந்து வீடு சேர்ந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷீரடியோட ஒரு ட்ராவல் vlog. எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. தான் இருந்துச்சு. அத என்னன்னா இவங்களுக்கு உடம்பு செட் ஆகல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திரும்பி போவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து அதாவது வந்து சீரடியிலேயே போய் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெயின்ல அடுத்த வருஷம் என்ன ஜோலார்பேட் இருந்து ட்ரெயின் டேரெக்டாக புக் கூட பண்ணலாம். ஏன்னா ஜோலார்பேட் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஷீரடி ட்ரெயின் இருக்குது, ஷீரடியிலேருந்து டேரெக்டாக ஜோலார்பேட் ட்ரெயின் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை ட்ராவல் வந்து இல்ல. நம்ம கரெக்டாக ஒரு 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளைட்டில் கூட போகலாம். ஃப்ளைட்டில் போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாம், ஒரு ஒன்றும் பிரச்சனையுமே பிரச்சனை இல்லை. இல்லை. எல்லாமே நல்லா நல்லா பழகுனாங்க. நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய பேர் வந்து பேசுனாங்க. ஷீரடிலையா? ஆமா நிறைய பேர் பேசுனாங்க. ஷீரடியில் கூடவா? ஆமா நம்ம கூட வந்தவங்களே நிறைய பேர் பேசுனாங்க. நல்லா ஆய் சொன்னாங்க. கோட்டை பிடிச்சிக்கினாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க எங்கேயோ ராசிபுரம் இந்த மாதிரி எல்லாம் அந்த ஊரெல்லாம் சொன்னாங்க. எல்லார்கிட்டயும் பேசினா என்னன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிக்க முடியல அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாமே பேசுனாங்க, சிரிச்சாங்க, எல்லாமே இது பண்ணிக்கினாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக தாம்மா போச்சு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நல்லா எனக்கு அந்த சிவா தம்பி வந்து எவ்வளோ பேர் எத்தனை பேர் அந்த தம்பியை வந்து ஏன் இப்படி இருக்குது என்ன ஏது நீ என்ன இன்சார்ஜ் எடுத்து நாட்டுக்கு யாரோ ஜெயக்குமார் சார் அவர் தான் வந்து பெரிய தலையாம் அவருக்கு சொல்றேன் அவரை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை வந்து ரொம்ப கலாய்ச்சினேன். அந்த புள்ள வந்து சிரிச்சுக்கினே எல்லாருக்கும் பதில் சொல்லிச்சு. அந்த ரொம்ப நல்ல பையன் அந்த புள்ள. பரவாயில்ல சரி, எல்லாமே அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா லென்த்தாக இருந்துச்சு. ஆனா போயிடுச்சு. சீரடியில போட்ட சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வயிறு இருக்கணும். ஸ்வீட்டோடு தான் விருந்து ஒவ்வொரு டைம் காலையில டிஃபன்ல இருந்து நைட் சாப்பாடு வரைக்கும் ஸ்வீட்டோடு தான். சாப்பிட்றதுக்கு தான் வயிறு வேணும். ட்ரெயின்ல தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சே தவிர மற்றபடி சாப்பாடெல்லாம் அங்கே நல்லா இருந்துச்சுமா. இங்கிருந்தே கூட்டிட்டு போயிடுறாங்க போல இருக்குது சாப்பாடு நான் கிளம்பினோடனே அவங்களும் வந்து அது ஏதோ பெரிய கண்டெய்னர் இருக்குதான். அதுல வந்து எடுத்து போட்டுன்னு வந்துடுவாங்களாம். மோளங்கார்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் கூட்டின்னு போயிருக்காங்க. பஸ்ல வரும்போது பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு தெரியல. அடுத்த டைம் பார்த்துக்கலாங்க, அவ்வளோதான். பார்க்கலாம். ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட அதுல அந்த ட்ராவல் vlog. ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு, இதுக்கப்புறம் பேசி போயிருக்காதீங்க. ஸோ அவ்வளவுதான். அவ்வளோதாங்க, எதுவுமே இந்த வீடியோ பேசாம வந்து பேசல. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. பாய்.